வணக்கம். நான் உங்கள் டாக்டர் டிக்ரான். இந்த கமெண்ட்டை பாருங்கள். இந்த கமெண்ட்டுக்குரிய விளக்கமாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அனுஷ்கா கேட்டிருக்காங்க, இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் 16-18 என்ன டாக்டர்னா, ஃபாஸ்டிங் எப்படி பண்ணுறது, யார் இந்த ஃபாஸ்டிங் எடுக்கலாம், இதை பற்றி கேட்டிருக்கிறாங்க. இந்த கேள்விக்கு உங்களுக்கு நன்றி. இன்னும் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொல்லி சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. பிரயோஜனமான வீடியோக்கள் உங்களுக்காக வர காத்துக்கொண்டிருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங், இந்த கேள்விக்கு ஆன பதில் என்னன்னா, இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அதாவது ஃபாஸ்டிங்ன்றது உடலுக்கு நீங்கள் செய்கிற ஒரு 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 பயிற்சி என்று சொல்லலாம். உடலுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு பயிற்சி. அப்போ நாங்கள் 3 வேளை சாப்பிட்றோம் இல்லையா? பிரேக்ஃபாஸ்ட், மற்றது நாங்கள் லஞ்ச் சாப்பிட்றோம், டின்னர் சாப்பிட்றோம். சில பேர் இடைக்கில எல்லாம் சாப்பாடு போட்டு திணிச்சுட்டு இருப்பாங்க. நாங்கள் சாப்பிட்றது 3 வேளை இருந்தாலும் என்ன சாப்பிட்றோம்ன்றது மேட்டர்ஸ். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த அடிப்படையில் தான் உங்களோட உடம்பு நீங்கள் குண்டாகிறதா, அவங்களோட உடம்பு எந்த விதமான மாற்றங்களுக்கு உட்படுன்னு சொல்லி நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அப்போ இவங்க கேட்குறதுன்படி இந்த ஃபாஸ்டிங் என்ன சொல்லி சொன்னால் என்னன்னா, உங்களோட உடலை பட்டினி போடுறது. அப்போ நீங்கள் சாப்பிடாமல் இருக்கும் பொழுது உங்களோட உடல் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், உண்மையிலேயே உங்களோட உடல் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு எனர்ஜி தேவை இல்லையா? ஸோ நீங்கள் உங்களோட உடலை ஃபாஸ்டிங் பண்ணும் பொழுது உங்களோட உடலில் இருக்கிற பிளட்டில் இருக்கிற சுகரை உங்களோட உடல் எனர்ஜிக்காக யூட்டிலைஸ் பண்ண பார்க்கும். அந்த சுகர் முடிஞ்ச அப்புறம் எனர்ஜிக்காக உங்களோட உடல் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், நீங்கள் தேக்கி வச்சிருக்கிற உடம்புல இருக்கிற ஃபேட்டில் இருந்து எனர்ஜியை அது கன்வெர்ட் பண்ண பார்க்கும். ஸோ இதன் மூலமாக உடம்புல இருக்க ஃபேட் குறைய பார்க்கும். இதுதான் ஃபாஸ்டிங். இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்ன்றது என்னென்ன மாதிரியான கிட்டத்தட்ட 4-5 வகைகள் இருக்குது அந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில். அதில் இந்த 6 to 8 அப்படின்னு சொல்லி சொன்னால் 16 மணித்தியாலம் ஃபாஸ்டிங் இருக்கிறது. ஒன்றும் சாப்பிட்றதில்ல, இருக்கிற 8 மணித்தியாலத்தில் நீங்கள் சாப்பிடலாம். இதுதான் அந்த ஃபாஸ்டிங். அதுவும் 8 மணித்தியால அளவுலையாக சாப்பிட்றதில்ல, அளவாக சாப்பிடுங்க. இதான அந்த 16 அந்த 8 ஃபாஸ்டிங். வளமையாகவே அந்த 16 மணித்தியாலம் எப்படி ஃபாஸ்டிங்னு சொல்லி சொன்னால், அநேகமாகவே பின்னரம் 6 மணிலேருந்து அடுத்த நாள் லஞ்சுக்கு போகிற மாதிரி இருக்கும். அது நீங்கள் பார்த்து கவனமாக எடுத்துக்கொள்ளுங்க. அநேகமாக இந்த ஃபாஸ்டிங் இருக்கிறது நைட்டில் ஃபாஸ்டிங் இருக்கிறது கொஞ்சம் நல்லா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 5:2. அதாவது என்னென்னு சொல்லி சொன்னால், 5 நாள் நீங்கள் சாப்பிடுவீங்க, மிச்சமாக இருக்கிற 2 நாள் உங்களோட கலோரியை ஒரு 500 தொடக்கம் 600 கலோரியாக நல்லா குறைச்சிடுவீங்க. இது ஒரு வகையான இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் முறை. 3வது முறையை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் எவ்ரி அதர் டேன்னு சொல்லுவோம். அதாவது இன்றைக்கு நீங்கள் சாப்பிடுவீங்க, நாளைக்கு ஃபாஸ்டிங் இருப்பீங்க, அடுத்த நாள் சாப்பிடுவீங்க, அடுத்த நாள் ஃபாஸ்டிங் இருப்பீங்க. இப்படி ஒன்றை விட்டு ஒரு நாள் செய்கிற ஒரு வகையான ஃபாஸ்டிங் முறையும் இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில் அடங்கும். சொன்னால் ஒன்ஸ் அ மீல் பெர் டேன்னு சொல்லுவோம். அதாவது நாங்கள் ஒரு நாள் ஒரு கத்தன் சாப்பிடும் ஒரு லார்ஜ் மீல். அது லஞ்சாக இருந்தால் ப்ரிஃபராக பெனிஃபிட்டாக இருக்கும். டின்னரை நல்லா பல்கியாக எடுக்கிறத விட்டு போட்டு லஞ்ச் டைமில் ஒரு லார்ஜ் மீல் எடுக்கிறது நல்லா. ஸோ இப்படி நிறைய வகைகள் இருக்குது. அதாவது 16-8ன்னு சொல்கிறது. 16 மணித்தேரம் ஃபாஸ்டிங், 8 மணித்தேரத்துக்கு சாப்பிட்றது. அது மட்டும் இல்லாமல் 5 நாள் கிழமையில் சாப்பிட்றீங்க, மிச்சம் 2 நாளில் கலோரி 5 தொடக்கம் 600க்கு குறைச்சிடுறீங்க. 3வது பார்த்தீங்கன்னு எவ்ரி அதர் டே. இன்றைக்கு சாப்பிட்றீங்க, நாளைக்கு ஃபாஸ்டிங், அடுத்த நாள் சாப்பிட்றீங்க, ஃபாஸ்டிங். அடுத்தது 4வது பார்த்தீங்கன்னா லார்ஜ் மீல் பெர் டே. இப்படி நிறைய வகையான இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருக்குது. இது இப்படி இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்ல. என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், உங்களோட எனர்ஜியை ஃபேட்லேருந்து எடுக்கும் பொழுது உங்களோட உடல் நிறைய குறையும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்க பார்க்கும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் உடம்புல இருக்கிற முக்கால்வாசி பிரச்சனைக்கு காரணம். ஸோ அதை குறைக்க பார்க்கும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், உங்களோட பாடியில் இருக்கிற இன்ஃப்ளமேஷன் அதுகளை குறைக்க பார்க்கும். ஸோ இப்படி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபாஸ்டிங் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஊதி இருக்கிற வயிறு நல்லா மெல்லிசாக நல்லா குறைஞ்சி போகும். ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது ஒரு லைஃப் ஸ்டைலாகவே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான பெனிஃபிட்ஸ் காணப்படும். சரியா? எல்லாரும் ஃபாஸ்டிங் பண்ண முடியுமான்னு கேட்டால் சில வகையில் இல்லைன்னு சொன்னால், சில பேருக்கு அல்சர் பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஒரு டாக்டர் நேராக பார்த்து அவங்களோட அட்வைஸின் படி டேக்கிள் பண்ணி செய்ய வேண்டியிருக்கும். ஸோ நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிடுங்க. இன்னும் உங்களுக்கு தேவையான ஏதாவது அட்வைஸ் சொல்லிச்சுன்னா இந்த வீடியோவில் கமெண்ட்ஸை போடுங்க. இதே மாதிரி கமெண்ட்ஸ் ரீட் பண்ணி உங்களுக்கு விளக்கம் தரக்கூடிய மாதிரி இருக்கும். என்னுடைய பர்சனல் அப்படி தேவைன்னு சொல்லிச்சுன்னா இதுதான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி. மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.